தேவ பிள்ளைகளே, உங்கள் மனம் மாற வேண்டும். உங்கள் மனதிலே தேவனை பற்றிய எண்ணங்கள் பெரிதாக வேண்டும். இங்கே தேவன் செழிப்பை எதற்கு உங்களுக்கு கொடுக்க விடுகிறார் என்றால், தேவனுடைய ராஜ்யத்திற்காக. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வந்துருச்சு. இப்ப அவர் சிலுவைக்கு போய் மரித்து 3 நாள்ல உயிரோடு எழுந்தப்பதான் ராஜ்யம் கீழே வந்துச்சு. இப்ப நம்ம மத்தியில வந்துருச்சு. இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்று ராஜ்யத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்று தேவன் செழிக்க வைக்க விரும்புகிறார். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஈசாக்கு பாத்தீங்கன்னா, ஈசாக்கு கிட்ட இருந்து செழிப்பை பிடுங்குவதற்கு அங்கிருந்த ராஜாவும் அங்கிருந்த மனிதர்களும் எவ்வளவு முறை முயற்சி செய்தார்கள். அந்த காலத்துல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் உண்டானப்ப ஊரெல்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சமா இருந்தது. அப்ப ஈசாக்கு கையில கொஞ்சம் விதை மட்டும் இருந்துச்சு. அந்த விதைய அவன் தன்னுடைய அந்த நிலத்துல என்ன செய்தான்? விதைத்தான். இப்படிங்க அதை விதைக்க முடியும்னா, அவன் மனம் மாறி இருக்கிறது. அவன் மனம் தேவனை நினைத்திருக்கிறது. அவன் மனம் தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிந்தது. அதனால அவனுக்கு தெரிந்தது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, விளைய செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். நான் விதைத்தால் விளைய செய்கிறவர் விளைய செய்வார் என்று சொல்லி விதைத்தான். அந்த காலத்திலேயே 100 மடங்கு அறுவடையை பெற்றுக் கொண்டார். மனம் புதிதாயிடுச்சு. அப்படின்னா விளைய செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு மனசு மாறிடுச்சுன்னு வைங்களேன், விதைத்து கொண்டே இருப்பார். ஆமென். ராஜ்யத்தின் பணிக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். மஞ்ச காலத்துல விதைச்சான், பணக்காரன் ஆயிட்டான், நிறைய பணம் சேர்ந்துருச்சு பாருங்க. உடனே அந்த ஊராரெல்லாம் அந்த ராஜாலாம் நீ எங்களை காட்டிலும் பெரிய ஆளா இருக்க, நீ வெளியே போ, எங்க ஊர் நாட்டை விட்டு போன்னு தரத்திட்டான். அது நம்ம 26 இருக்கிறது சம்பவம் தான், போய் படிச்சு பாருங்க. உடனே ஈசாக்கு வெளியே வருகிறான். அவன் வெளியே வரான்னா அவனுக்கு ஏகப்பட்ட வேலைக்காரர்கள் இருந்தாங்க. 100லேருந்து ஒரு 500 வேலைக்காரர் இருக்காங்க. வேலைக்காரரே ஒரு 500 பேருக்குள்ள இருப்பாங்கன்னா, அப்ப அவன் பிள்ளைங்க மனைவி எல்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு 1000 பேர் நிறைந்தவனா இருப்பான். குடும்பம்னா ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பேரோடு அப்படியே வெளியே வருகிறான். அவங்க ஆடு மாடு தான் அந்த காலத்துல அவங்களுடைய தொழிலா இருந்தது. அப்ப வெளியே ஆட்டு மாடுக்கெல்லாம் தண்ணி வேணும். வெளியில போய் ஒரு இடத்துல போய் ஒரு கிணறு தோண்டுகிறான். பஞ்ச காலத்துல நல்லா கவனிங்க. இந்த காலத்துல 100 மடங்கு விளைஞ்சிருச்சுக்கும் வெளியே துரத்திட்டானு. வெளியே அங்க போய் கிணறு தோன்றான், தண்ணி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? உடனே அந்த ஊருக்காரெல்லாம் திடுத்துன்னு ஓடியாடுறான். பஞ்ச காலத்துல ஊருக்குள்ள என்ன இல்ல, தண்ணி இல்ல. இங்க வந்தா என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. ஓடியான்ட்டான். இதையும் எங்க இடம் தான், இங்க இருக்காத ஓடு அப்படின்னு விரட்டுறான். ஏசேக்கு சொல்லுங்க, அந்த கிணறுக்கு ஏசேக்குன்னு பேர் வச்சிருந்தான். சொன்னா ஏன்னா கிணறுங்கிறது அந்த காலத்துல ஒரு முதலீடு மாதிரி. அவங்க புடுங்கிட்டாங்க, அந்த முதலீட்டை புடுங்கிட்டாங்க. என்ன செய்யறான்? கொஞ்சம் தூரம் தள்ளி போறான், திரும்பவும் தோண்டுகிறான். தேவன் திரும்பவும் அந்த இடத்துல தண்ணியை தர. ஊருக்காரெல்லாம் பாக்குறான், என்னடா அது? அங்க போய் கை வச்சா தண்ணி என்ன செய்யுது? வருது. ஓடியாங்கடா அதையும் போய் பிடிக்கிட்டு அவனை விரட்டுறானுங்க. சித்தனான்னு பேர் வைக்கிறான். சித்தனான்னு பேர் வச்சுட்டான். அதையும் பிடிக்கிட்டாங்க. முதலீடு பல முறை பறிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில அப்படி பிடிங்கிட்டே இருப்பானுங்க. கொஞ்சம் நீங்க வந்த உடனே பிடிங்கிடுவான். இன்னும் கொஞ்சம் ஒன்று செஞ்சிருப்பீங்க, அதையும் பிடிக்கும். அப்படிதான் பிடுங்கினாங்க ஈசாக்கு. ஈசாக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனா மீண்டும் தோண்டினான். சொல்லுங்க, மீண்டும் தோண்டினான். நல்ல கவனிங்க நண்பு தேவ பிள்ளைகளே. அந்த இடத்துல தண்ணீர் தோண்டவே வந்து விட்டது. ஆனா எதிரிகளால வர முடியல. எதிரியே வெக்கப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஊரை விட்டு துரத்திட்டோம், ஊருக்கு வெளியே போய் கிணறு தோண்டினா அதையும் பிடிச்சுக்கிட்டோம், இன்னொரு இடத்துல தோண்டினா அதையும் பிடிச்சுக்கிட்டோம். இதுக்கு மேல எப்படி அவனை விரட்டுறதுன்னு ஓஞ்சி போயிட்டாங்க. துரத்தியவர்கள் எல்லாம் தோய்ந்து போனார்கள், துரத்தப்பட்டவர்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை துரத்தினவர்கள் எல்லாம் தோய்ந்து போக செய்து, உங்களை துரத்தியவர்கள் மத்தியிலே உங்களை எழும்பி நின்று
பிரகாசிக்க செய்யும்படியான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தடுக்கலாம். ஆனா எப்பெல்லாம் உங்களுக்கான வாய்ப்பை, ஆப்பர்ச்சுனிட்டியை தடுக்கிறார்களோ, தட்டி விடுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்காக அதை விட ஒரு பெரிய வாசலை திறந்து உங்களுக்காக காத்திருக்கிறார். மனச மாத்துங்க. ஐயோ இவன் புடிங்கிட்டு போயிட்டானே, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இவன் புடுங்குனா எனக்கு தர்றதுக்கு நிறைய என் தேவன் வைத்திருக்கிறார். எவ்வளவு வேணாலும் புடிங்கிட்டு போறான், அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு கொடுப்பதற்கு என் தேவன் அநேகங்களை கொண்டு வைத்திருக்கிறார். ஆமென். அதனால செழிப்புங்கிறது நீங்க வைத்திருக்கிற பொருட்கள் இல்ல. ஈசாக்குக்கு செழிப்பு என்பது அவன் வெட்டின கிணற்றில் இல்லை, அவனுக்குள் இருக்கிற விசுவாசத்தில் இருந்தது. நீங்க உங்க கையில இருக்க பணம், உங்ககிட்ட இருக்க வீடு, உங்ககிட்ட இருக்க ஆஸ்தி இல்லைங்க, அது இல்ல செழிப்பு. செழிப்பு எதுல ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம். சொல்லுங்க சத்தமா. எது அதை புடிங்கிட்டான், ஊரை விட்டு வெளியே துரத்துறான், பிரச்சனை இல்லை, என்னோட தேவன் இருக்கிறார். நீ இல்லடா என்ன வாழ வைக்கிறது, என்ன வாழ வைக்கிறது அவருடா. டக்குன்னு கிணறு வெட்டுறான், டக்குன்னு தண்ணி வருது, குடுன்னு ஓடியாந்து கிணற பிடிச்சுக்கிறாங்க, வெளியே போடான்றான். பிரச்சனை இல்லை, இந்த கிணற வச்சு நான் வாழ போறேன். நான் வாழ்வது என் தேவனாலே, என் தலை நிமிரச் செய்கிறவராலே, என் தலையை உயர்த்துகிறவராலே, என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தையை ஆயத்தப்படுத்துகிறவராலே, எனக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற இயேசுவாலே நான் வாழ்கிறேன். ஒரு வாய்ப்பை புடுங்கினாங்க, ஒரு கிணற புடுங்கினான் பாருங்க. ஈசாக்கு உடனே நொந்து போய் வாழ்க்கையை வெறுத்து போய், போதும் ஆண்டவரே, எலியாவை மாரி போய், போதும் ஆண்டவரே, இந்த மனுஷன் பசிக்க ஊருக்குள்ள இல்லாம வெளியே விரட்டினாங்க. வெளியே வந்து என்ன தண்ணியை தேடி பொழைச்சிட்டா, இங்கேயும் விரட்டிட்டானுங்க. ஒரு இடத்துல போய் தோண்டா அங்கேயும் விரட்டிட்டாங்க. என்ன ஆண்டவரே, உங்களுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா? இதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. அவன் சொல்றான், ஈசாக்கு சொல்றான், இந்த கிணறு என்னை வாழ வைக்க முடியாது, ஆனா என் தேவன் என்றென்றும் உங்களோடு இருந்து உங்களை வாழ வைத்திருக்கிறார். நீங்க நம்புறீங்களே வீடு, நீங்க நம்புறீங்களே தொழில், நீங்க நம்புறீங்களே பணம், அது இல்லைங்க செழிப்பு. செழிப்புங்கிறது உங்களை மரித்தாலும் உயிரோடு எழுப்புவாரே அந்த தேவன் மீது நீங்கள் வைக்கிற விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையவே செழிப்பாக மாற்ற போகிறது.